இந்த வேளையிலே உங்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போதெல்லாம், இதை தியானிக்கும் போதெல்லாம் என்னுடைய நினைவலைகளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் தவறாமல் வந்துவிடும். என்ன, அங்கே ஒரு பெண் ஒருத்தியை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீர்கள், நானும் வாசித்திருக்கிறேன். பெயரிடப்படாத அவளை நாம் சமாரிய ஸ்திரீ என்று அழைக்கிறோம். சீகார் கிராமத்திலே வாழ்ந்தவள். ஒருவேளை ஒரு சாமானிய மனிதன் கூட, எந்த மதம் சார்ந்தவர்களும் கூட வெறுக்கக்கூடிய ஒரு அருவருக்கும் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தவள். மத்தியான வெயிலிலே தண்ணீர் எடுக்க வருகிறாள். இவள் வருவதை முன்னறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமுடையவர் மட்டுமல்ல, பசித்தவர் மட்டுமல்ல, ஆனால் சீடர்கள் பட்டணத்திற்குள்ளே சென்று உணவினை வாங்கி வர சென்றிருக்கும் போது இவர் கிணற்றண்டையிலே காத்திருக்கிறார். தண்ணீர் மொள்ள வந்த அவளிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். அந்த சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சம்பாஷணையில் அவர் என்ன கடைசியிலே சொல்லுகிறார், இவ்வளவு என்னிடத்தில் வாக்குவாதம் பண்ணுறியம்மா, உன்னிடத்தில் பேசுகிற நான் யாரென்று அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் ஒருபோதும் தாகமெடுக்காத ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பார் என்று சொல்லுகிறார். அவளுக்கு இன்னும் கொஞ்சம் வேகம் ஏற, உம்மிடத்தில் கயிறும் கிடையாது, உம்மிடத்தில் பாத்திரமும் கிடையாது, கிணறும் ஆழமாக இருக்கிறது, பின்ன எங்கே இருந்து தண்ணீரை, ஜீவ தண்ணீரை கொடுப்பீர்? யாக்கோபு முதற்கொண்டு அவனுடைய மிருக ஜீவன்களெல்லாம் இந்த தண்ணீரை பருகினதுண்டே, என்ன பிஸ்லரி வாட்டர் வச்சிருக்கீரா என்று கேட்பது போல தெரிகிறது. கடைசியில் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிற மேசியாவாகிய நான் இன்று உனக்கு அந்த ஜீவ தண்ணீரை தருகிறேன் என்று சொல்லி அவளுடைய இதயத்தின் வெற்றிடத்தை நிரப்புகிறார். பரிசுத்த அகஸ்டின் சொல்லுவது போல, எல்லா மனிதனுடைய இதயத்திலும் தேவனுடைய சாயலிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது, கிறிஸ்துவாகிய தேவன் மட்டுமே அதை நிரப்ப முடியும் என்று. அதை மேசியாவாகிய கிறிஸ்து அவள் உள்ளத்தை நிரப்பினதினாலே குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடுகிறாள். எந்த சமுதாயத்தை வெறுத்ததினாலே, எந்த சமுதாயம் ஒருவேளை இவளை ஒதுக்கி வைத்ததினாலே, மனிதர்கள் நடமாட்டத்தையோ சகவாசத்தையோ விரும்பாது ஒதுங்கி வாழ்ந்து தண்ணீர் எடுக்கக்கூட மத்தியான வெயிலிலே வந்த அவள் தன்னுடைய ஜனத்தை பார்த்து, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொல்லிவிட்டார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்கிற ஒரு ஆச்சரியக்குறியை அவள் எழுப்புகிறாள். ஊரே அவளுக்கு பின்னடக்க, இவள் கிறிஸ்துவை நோக்கி முன்னடக்க, அந்த ஊரே கிறிஸ்துவின் ஒளிக்குள் வந்த கிராமமாய் மாறினதின் நிமித்தம் அந்த ஊரார் என்ன கேட்கிறாங்க, ஐயரே, ஆண்டவரே, எங்களோடு கூட ஒரு 2 நாட்கள் தங்க மாட்டீரா என்று கேட்கிறார்கள். இருளில் வாழ்ந்த சமாரிய ஸ்திரீக்கு அந்த இருளை விரட்டி ஒளியை அவளுக்குள்ளும் அவளை சுற்றிலும் அவளிலும் பிரகாசிக்க செய்து, அந்த ஒளியை, ஜீவனாகிய கிறிஸ்துவாகிய அந்த ஒளியை தன் ஊராருக்கு வலிய சென்று பகிர்ந்து கொடுக்கும் ஒரு மகளாக மாற்றிவிட்டாரே.
இயேசு அவளை கண்டிக்கவும் இல்லை, அவளை கெஞ்சவும் இல்லை. ஆனால் ஊருக்குள்ளே ஓடிப்போய், நான் ஒருவரை சந்தித்தேன், அவரை வந்து பாருங்கள் என்று நயமாய் பேசி அழைத்து வந்தாலே. ஜீவன் கொடுக்கும் கிறிஸ்தவர்கள். பரம தகப்பனே, இதை கேட்ட என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னோடு கூட நானும் ஜீவன் கொடுக்கும் ஒரு கிறிஸ்துவின் சீடனாக, சீஷியாக வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பார்களானால், அப்படியே அவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் கிறிஸ்து